அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த சேனல் எஜுகேஷனல் ஹாட்ஸ்பாட். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய தேசிய இயக்க தலைவர்கள் அந்த டாப்பிக்கில் பார்ட் 6 வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம கண்டினியூஸாக இதுக்கு முன்னாடி 5 பார்ட் பார்த்துருக்குறோம். ஸோ அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக அந்த 5 பார்ட்டு பார்த்துட்டு இந்த 6வது பார்ட் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் ப்ளஸ் ஒரு சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் இருக்கும். ஸோ வரப்போகிற எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, முதல் கேள்வி பார்க்கலாம். பாருங்க, ஒத்துழையாமையே மருந்து என்ற தலைப்பில் தலையங்கம் எழுதியவர் யார்? ஒத்துழையாமையே மருந்து என்ற தலைப்பில் தலையங்கம் எழுதியவர் யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்க. ராஜாஜி, மகாத்மா காந்தி, தந்தை பெரியார், சத்தியமூர்த்தி. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, தந்தை பெரியார். ஓகேங்களா? ஒத்துழையாமையே மருந்து என்ற தலைப்பில் தலையங்கம் எழுதியவர் தந்தை பெரியார். ஸோ இது எப்போ எழுதியிருப்பார் அப்படின்னா 1925 அந்த காங்கிரஸை விட்டு வெளியேறிய பிறகு, ஓகேங்களா, அந்த சுயமரியாதை இயக்கம் தொடங்கியிருப்பார் இல்லைங்களா? ஸோ அந்த வருஷத்தில் ஒத்துழையாமையே மருந்து அப்படிங்கிற இந்த தலையங்கத்தை எழுதியிருப்பார். ஓகேங்களா? ஓகே, ரெண்டாவது கேள்வி பாருங்க. 1937 சென்னை மாநகராட்சி உறுப்பினராகவும் அதே ஆண்டில் சென்னை மாகாண சட்டப்பேரவையின் முதல் பெண் துணை சபாநாயகராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்க. ருக்மணி லட்சுமிபதி, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, அஞ்சலை அம்மாள், பத்மாசனி அம்மையார். ஆன்சர் பண்ணுங்க. 1937 சென்னை மாநகராட்சி உறுப்பினராகவும் அதே ஆண்டில் சென்னை மாகாண சட்டப்பேரவையின் முதல் பெண் துணை சபாநாயகராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ருக்மணி லட்சுமிபதி. ஓகேங்களா? ஓகே, மூணாவது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளுடன் தொடர்புடைய நபரை கண்டறிக. பாருங்க, முதல் கூற்று 1912 ஆண்டு லண்டனில் கணக்கு தணிக்கையாளர் பயிற்சி பெற்றார். இரண்டாவது, 1928 கணக்கு தணிக்கையாளர் துறையில் மேற்படிப்பை தொடர அமெரிக்காவின் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். மூன்றாவது, பொது நிதியும் இந்தியாவின் வறுமையும் என்ற தலைப்பில் ஆய்வு மேற்கொண்டார். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் பாருங்க. தாதாபாய் நவ்ரோஜி, டாக்டர் BR அம்பேத்கர், JC குமரப்பா, ரமேஷ் சந்திர தத். ஸோ இந்த கூற்று கவனமாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, JC குமரப்பா. ஓகேங்களா? நாலாவது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் தவறில்லாததை தேர்வு செய்க. நல்லா பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் தவறில்லாததை தேர்வு செய்க. பாருங்க, தி இண்டிபெண்டன்ட் இதழை தொடங்கியவர் பண்டித ஜவஹர்லால் நேரு. இரண்டாவது, தி இண்டிபெண்டன்ட் இதழின் ஆசிரியராக பணியாற்றியவர் சுதந்திர போராட்ட வீரர் ஜார்ஜ் ஜோசப். மூன்றாவது, இந்த இதழ் 1919 ஆண்டு அகமதாபாத்தில் தொடங்கப்பட்டது. ஸோ இதுல எது தவறில்லாத கூற்று அப்படின்னு பாருங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 2 மட்டும்தான் தவறில்லை. அப்படின்னா அது மட்டும்தான் சரியான கூற்று. ஓகேங்களா? பாருங்க, த இண்டிபெண்டன்ட் இதழின் ஆசிரியராக பணியாற்றியவர் சுதந்திர போராட்ட வீரர் ஜார்ஜ் ஜோசப். அப்போ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்டுக்கு தேர்டுக்கு என்னன்னு பாருங்க. த இண்டிபெண்டன்ட் இதழை தொடங்கியவர் பண்டித ஜவஹர்லால் நேருன்னு இருக்கு. ஸோ அதை தொடங்கியவர் யார் அப்படின்னா மோதிலால் நேரு. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே பெரும்பாலும் அவுட் சோர்ஸ் கொஸ்டின்ஸாக இருக்கும். கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மூணாவது பாருங்க, இந்த இதழ் 1919 ஆண்டு அகமதாபாத்தில் தொடங்கப்பட்டதுன்னு இருக்கு. ஸோ அது அகமதாபாத் கிடையாது, அலகாபாத்தில் தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் பி 2 மட்டும் சரியானது. ஐந்தாவது கேள்வி பாருங்க. 1928 ஜார்ஜ் ஜோசப் தலைமையில் சைமன் கமிஷன் எதிர்ப்பு போராட்டம் மதுரையில் நடைபெற்ற போது அவர் கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு மதுரையில் யாருடைய தலைமையில் இப்போராட்டம் தொடர்ந்தது? ஆன்சர் பண்ணுங்க.
ஆப்ஷன்ஸ் பாருங்க. வைத்தியநாத ஐயர், பி.எஸ். சுந்தரம், உ.வே. சாமிநாத ஐயர், என்.எம்.ஆர். சுப்பராமன். ஆயிரத்தி 1928 ஜார்ஜ் ஜோசப் தலைமையில் சைமன் கமிஷன் எதிர்ப்பு போராட்டம் மதுரையில் நடைபெற்றது. மதுரையில் நடைபெற்ற போது அவர் கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு மதுரையில் யாருடைய தலைமையில் இப்போராட்டம் தொடர்ந்தது? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, என்.எம்.ஆர். சுப்பராமன். ஓகேங்களா, என்.எம்.ஆர். சுப்பராமன். ஸோ 5வதுக்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஸோ இதில் இன்னொரு ஆப்ஷன் பாருங்க, பி.எஸ். சுந்தரம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுக்கான ஒரு கேள்வி பின்னால் வருது. ஓகேங்களா, அதில் பார்க்கலாம். ஓகேங்களா, 6வது பாருங்க, பின்வரும் தகவல்களுடன் தொடர்புடைய நபரை கண்டறிக. பின்வரும் தகவல்களுடன் தொடர்புடைய நபரை கண்டறிக. பாருங்க, 1892 டிசம்பர் 6 அன்று பிறந்தவர். 2வது பாருங்க, 1911 பாரதி ஸ்ரீ மண்டல் என்ற மகளிர் அமைப்பின் சென்னை கிளையின் செயலாளராக இருந்தவர். அடுத்த கூற்று பாருங்க, தம் நகைகள் அனைத்தையும் அரிஜன நிதிக்காக காந்தியடிகளிடம் அளித்தவர். ஸோ இது யார் அப்படின்னு கண்டுபிடிங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, சரோஜினி நாயுடு, ருக்மணி லட்சுமிபதி, அம்புஜத்தம்மாள். ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, 6வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ருக்மணி லட்சுமிபதி. ஓகேங்களா, ஸோ இந்த ருக்மணி லட்சுமிபதி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதாவது உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்று கைதான முதல் பெண் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் இது ருக்மணி லட்சுமிபதி தொடர்பான 3 கேள்விகள் இந்த வீடியோவில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக பாருங்கள், நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, 6வது கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா, 7வது பாருங்க, கொடிகாத்த குமரன் என்று அழைக்கப்பட்ட திருப்பூர் குமரன் காவலர்களால் கொடூரமாக தாக்கப்பட்டு உயிரிழந்த தினம். கொடிகாத்த குமரன் என்று அழைக்கப்பட்ட திருப்பூர் குமரன் காவலர்களால் கொடூரமாக தாக்கப்பட்டு உயிரிழந்த தினம். ஸோ அந்த ஆண்டு மற்றும் நாள் கொடுத்துருக்கு, எதுன்னு கரெக்டாக பாருங்க. ஓகே, 7வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 1932 ஜனவரி 11ஆம் நாள். ஓகேங்களா, ஸோ அந்த போராட்டம் எப்போ நடந்தது அப்படின்னா ஜனவரி 10ஆம் தேதி நடந்திருக்கும். ஸோ இந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா, மேலே ஒரு கேள்வி பார்த்தோம் இல்லைங்களா, பி.எஸ். சுந்தரம் அப்படின்னு ஒரு ஆப்ஷனில் பார்த்துருப்போம். ஸோ இந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா அந்த பி.எஸ். சுந்தரம் அவர்கள். ஓகேங்களா, ஸோ அவருக்கு கீழே தான் ஒரு சில நபர்களும் இந்த திருப்பூர் குமரன் இவர்களும் சேர்ந்து போராட்டம் நடத்திய போது காவலர்களின் முதல் அடி இந்த கொடியை தாங்கி பிடித்து கொண்டிருந்த திருப்பூர் குமரன் மீது விழுந்தது. ஓகேங்களா, ஸோ மிக மூர்க்கமாக தாக்கப்பட்டு அவர் கொடியை கையில் பிடித்தபடியே கீழே சாய்ந்தார். ஓகேங்களா, ஸோ இது வந்து 10ஆம் தேதி நடந்தது. ஸோ அப்போ அங்கிருந்து அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்த நாள் அந்த அன்னைக்கு இரவு, ஓகேங்களா, நள்ளிரவுக்கு மேலே அவர் இறந்து போயிருப்பார். ஸோ அதனால தான் ஜனவரி 11 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ இந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கியவர் பி.எஸ். சுந்தரம் என்பவர். ஓகேங்களா, ஓகே, ஸோ 7வது கேள்விக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 8வது கேள்வி பாருங்க, என்.எம்.ஆர். சுப்பராமன் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. என்.எம்.ஆர். சுப்பராமன் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க, கூற்றுகள் பாருங்க. காந்தியடிகளின் தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் எனும் நூலை தமிழில் மொழிபெயர்த்தார். அடுத்த கூற்று பாருங்க, 1935 ஹரிஜன மாணவர்களுக்காக சேவாலயம் எனும் விடுதியை ஏற்படுத்தினார். 3வது பாருங்க, மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு தீண்டாமை ஒழிப்பு மற்றும் சமூக சீர்திருத்தங்களுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்ததால், அங்கே ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு, வாழ்நாளை அர்ப்பணித்ததால் தென்னாட்டு காந்தி என்று அழைக்கப்படுகிறார்.
ஸோ இதில் மூணில் எது சரியான கூற்றுன்னு பாருங்கள். 1 2 சரி, 2 3 சரி, 1 3 சரி, அனைத்தும் சரி. ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இதில் இந்த கூற்றுகள் தனித்தனியாக கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்விக்கும் சமமானது. ஸோ கண்டிப்பாக தவறாமல் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அவுட் சோர்ஸ் அப்படிங்கும்போது எங்கேருந்து எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறதும் தெரியாது. ஸோ நம்ம தான் அலர்ட்டாக இருந்துக்கணும். ஓகேங்களா? ஓகே, 8வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 2 சரியானது. ஓகேங்களா? ஸோ காந்தியடிகளின் தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் எனும் நூலை தமிழில் மொழிபெயர்த்தார் யார்? என்எம்ஆர் சுப்பராமன். அடுத்து 1935 ஹரிஜன மாணவர்களுக்காக சேவாலயம் எனும் விடுதியை ஏற்படுத்தினார். இந்த ரெண்டும் சரி. அப்போ 3வது பாருங்க, மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு தீண்டாமை ஒழிப்பு மற்றும் சமூக சீர்திருத்தங்களுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்ததால் தென்னாட்டு காந்தி என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு இருக்கு. ஸோ அது தென்னாட்டு காந்தி கிடையாது, மதுரை காந்தி. ஓகேங்களா? ஸோ கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ மதுரை காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா என்எம்ஆர் சுப்பராமன். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 2 சரியானது, 3 தவறு. ஓகேங்களா? தென்னாட்டு காந்தி கிடையாது, மதுரை காந்தி. ஓகேங்களா? 9வது கேள்வி பாருங்க. வைக்கம் போராட்டத்தில் பெரியார் ஈவேராவை பங்கேற்க செய்ததில் முக்கிய பங்காற்றியவர் யார்? வைக்கம் போராட்டத்தில் பெரியார் ஈவேராவை பங்கேற்க செய்ததில் முக்கிய பங்காற்றியவர் யார்? திரு வி.க., ராஜாஜி, ஜார்ஜ் ஜோசப், டி.கே. மாதவன். ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஜார்ஜ் ஜோசப். ஓகேங்களா? வைக்கம் போராட்டத்தில் பெரியார் ஈவேராவை பங்கேற்க செய்ததில் முக்கிய பங்காற்றியவர் யாருன்னா ஜார்ஜ் ஜோசப். ஸோ இதில் மற்ற ஆப்ஷன்ஸ் பாருங்கள். திரு வி.க.ன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா பெரியாருக்கு வைக்கம் வீரர் என்ற பட்டத்தை சூட்டியவர் யார் அப்படின்னா திரு வி.க. ஓகேங்களா? பெரியாருக்கு வைக்கம் என்ற பட்டத்தை சூட்டியவர் திரு வி. கல்யாண சுந்தரனார். ஸோ அடுத்து வைக்கத்துக்கு பெரியாரின் வருகை எப்போ? ஸோ எப்போ எந்த நாளில் அந்த வைக்கம் போராட்டத்தில் அவர் கலந்து கொண்டார் அப்படின்னா, அதாவது தொடர்ச்சியாக நடந்தது. ஸோ எந்த நாளில் முதல் நாள் எது அப்படின்னா 1924 ஏப்ரல் 13. ஓகேங்களா? இந்த டேட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வைக்கம் போராட்டத்தில் பெரியார் ஈவேரா பங்கேற்க செய்ததில் முக்கிய பங்காற்றியவர் ஜார்ஜ் ஜோசப். அதே மாதிரி அவர் பெரியார் வைக்கத்திற்கு வருகை புரிந்த தினம் எப்போன்னா 1924 ஏப்ரல் 13ஆம் நாள். ஓகேங்களா? ஓகே, 10வது கேள்வி பாருங்க. 1946ஆம் ஆண்டில் டி. பிரகாசம் தலைமையிலான அமைச்சரவையில் சென்னை மாகாண பொது சுகாதாரத்துறை அமைச்சராக பதவி வகித்த இந்தியாவின் முதல் பெண் என்ற பெருமைக்குரியவர் யார்? இன்னொருக்க படிக்கிறேன். 1946ஆம் ஆண்டில் பிரகாசம் தலைமையிலான அமைச்சரவையில் சென்னை மாகாண பொது சுகாதாரத்துறை அமைச்சராக பதவி வகித்த இந்தியாவின் முதல் பெண் என்ற பெருமைக்குரியவர். ஆப்ஷன்ஸ் பாருங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, பத்மாசனி அம்மையார், கேப்டன் லட்சுமி, ருக்மணி லட்சுமிபதி. ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ருக்மணி லட்சுமிபதி. ஓகேங்களா? ஸோ ருக்மணி லட்சுமிபதி பற்றி மொத்தம் 3 கேள்வி பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, 11வது கேள்வி பாருங்க. யாருடைய இல்லத்தில் காந்தியடிகளும் காங்கிரஸ் தலைவர்களும் மதுவிலக்கு போராட்டம் குறித்து பேசி கள்ளுக்கடை முன்பு மறியல் போராட்டம் நடத்த தீர்மானித்தார்? யாருடைய இல்லத்தில் காந்தியடிகளும் காங்கிரஸ் தலைவர்களும் மதுவிலக்கு போராட்டம் குறித்து பேசி கள்ளுக்கடை முன்பு மறியல் போராட்டம் நடத்த தீர்மானித்தனர்? ஓகேங்களா? ஆப்ஷன்ஸ் பாருங்க. ராஜாஜி, டி.எஸ்.எஸ். ராஜன், பெரியார் ஈவேரா, சத்தியமூர்த்தி. அதாவது யாருடைய இல்லத்தில் இந்த டிஸ்கஷன் நடந்தது? ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பெரியார் ஈவேரா அவர்களின் இல்லத்தில் நடைபெற்றது. ஓகேங்களா? ஓகே, 12வது கேள்வி பாருங்க. தில்லையாடி வள்ளியம்மையின்
அகால மரணம். ஸோ உங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிருக்கு. ஓகேங்களா, சாரி. தில்லையாடி வள்ளியம்மையின் அகால மரணம் என் சகோதரரின் மறைவை காட்டிலும் எனக்கு பேரிடியான செய்தி என்று 1914ஆம் ஆண்டு எந்த இதழில் எழுதினார் காந்தியடிகள்? ஸோ ஆன்சர் பண்ணுங்க. நவஜீவன், யங் இந்தியா, இந்தியன் ஒப்பீனியன், ஹரிஜன். ஸோ எந்த இதழில் அவருடைய மரணமானது தன்னுடைய சகோதரரின் மறைவை காட்டிலும் பேரிடியான செய்தி என்று எழுதினார் காந்தியடிகள்? ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, 12வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, இந்தியன் ஒப்பீனியன். ஓகேங்களா, 13வது கேள்வி பாருங்க. வே. சாமிநாத சர்மாவால் இயற்றப்பட்ட பானபுரத்து வீரன் என்ற நாடகம் தடை செய்யப்பட்டதால் அதனை தேசபக்தி என பெயர் மாற்றி பகத்சிங்கின் தியாகத்தை பறைசாற்றும் நாடகமாக மதுரையில் அரங்கேற்றியவர் யார்? ஸோ இது முழுக்க அவுட் சோர்ஸ். ஓகேங்களா, இது தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. கேள்வி இன்னொருக்க பாருங்க. வே. சாமிநாத சர்மாவால் இயற்றப்பட்ட பானபுரத்து வீரன் என்ற நாடகம் தடை செய்யப்பட்டதால் அதனை தேசபக்தி என பெயர் மாற்றி பகத்சிங்கின் தியாகத்தை பறைசாற்றும் நாடகமாக மதுரையில் அரங்கேற்றியவர் யார்? சங்கரதாஸ் சுவாமிகள், டி.கே. சண்முகம், பாஸ்கரதாஸ், பி மற்றும் சி. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா, பி மற்றும் சி, டி.கே. சண்முகம் மற்றும் பாஸ்கரதாஸ் ஆகிய இருவருமே இந்த நாடகத்தை அரங்கேற்றி இருப்பார்கள். ஓகேங்களா, ஓகே. 14வது கேள்வி பாருங்க. டி. பிரகாசம் மற்றும் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஆகியோரின் அமைச்சரவையில் கல்வி அமைச்சராக இருந்து தமிழ் வழி கல்வியை அறிமுகப்படுத்தியவர் யார்? டி. பிரகாசம் மற்றும் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஆகியோரின் அமைச்சரவையில் கல்வி அமைச்சராக இருந்து தமிழ் வழி கல்வியை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்க. ருக்மணி லட்சுமிபதி, பி. சுப்பராயன், எம். பக்தவச்சலம், டி. எஸ். அவினாசிலிங்கம். ஓகே, 14வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, டி. எஸ். அவினாசிலிங்கம். ஓகேங்களா, ஓகே. 14வது கேள்விக்கான ஆன்சர் டி. எஸ். அவினாசிலிங்கம். ஓகேங்களா, 15 பாருங்க. பின்வரும் தகவல்களுடன் தொடர்புடைய நபரை கண்டறிக. பின்வரும் தகவல்களுடன் தொடர்புடைய நபரை கண்டறிக. முதல் தகவல் பாருங்க. 1927இல் காந்தியடிகளின் சுயசரிதையை சத்திய சோதனை என்று தமிழில் பெயரிட்டு மொழிபெயர்த்தார். மூதறிஞர் ராஜாஜியை ஆசிரியராக கொண்ட மதுவிலக்கு பிரச்சார ஏடான விமோசனம் இதழின் துணை ஆசிரியர் ஆனார். 1947இல் இவரது அயராத முயற்சியால் எட்டயபுரத்தில் பாரதி மணிமண்டபம் எழுந்தது. ஸோ இந்த தகவல்களுடன் தொடர்புடையவர் யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்க. திரு வி.க., நாமக்கல் கவிஞர், கல்கி ரா. கிருஷ்ணமூர்த்தி, பாரதிதாசன். ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, 15வது கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, கல்கி ரா. கிருஷ்ணமூர்த்தி. ஓகேங்களா, கல்கி ரா. கிருஷ்ணமூர்த்தி. ஸோ அந்த 3 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமானது. சத்திய சோதனை என்று தமிழில் பெயரிட்டு மொழிபெயர்த்தார். ராஜாஜியின் மதுவிலக்கு பிரச்சார ஏடு எது அப்படின்னா விமோசனம். ஓகேங்களா, ஸோ அந்த இதழுடைய துணை ஆசிரியர். அதே மாதிரி பாரதியாரின் மணிமண்டபம் எட்டயபுரத்தில் இவரது முயற்சியால் எழுப்பப்பட்டது. ஸோ ஆப்ஷன் சி, கல்கி ரா. கிருஷ்ணமூர்த்தி. ஓகேங்களா, 16வது கேள்வி பாருங்க. ஆரிய சமாஜத்தை நிறுவிய தயானந்தரை பற்றி தயானந்த ஜோதி எனும் நூலை எழுதியவர் யார்? ஆரிய சமாஜத்தை இயற்றிய தயானந்தரை பற்றி தயானந்த ஜோதி எனும் நூலை எழுதியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, கவியோகி சுத்தானந்த பாரதியார், கல்கி ரா. கிருஷ்ணமூர்த்தி, திரு வி. கல்யாண சுந்தரனார். ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கவியோகி சுத்தானந்த பாரதியார். ஓகேங்களா, ஆரிய சமாஜத்தை நிறுவிய தயானந்தரை பற்றி தயானந்த ஜோதி எனும் நூலை எழுதியவர்
கவியோகி சுத்தானந்த பாரதியார். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. ஸோ முடிஞ்சால் இதுக்கு வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். கவியோகி சுத்தானந்த பாரதியாரின் இயற்பெயர் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, 17வது கேள்வி பாருங்க. சுதந்திரத்திற்கு முன்பு சென்னை மாகாண முஸ்லிம் லீக் எனும் கட்சியை தொடங்கியவர் யார்? சுதந்திரத்துக்கு முன்பு சென்னை மாகாண முஸ்லிம் லீக் எனும் கட்சியை தொடங்கியவர் மௌலானா யாகூப் ஹசன், ஜமால் முகமது சாகிப், காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில், ஏ மற்றும் சி. ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, 17வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மௌலானா யாகூப் ஹசன். ஓகேங்களா? அதே மாதிரி ஆப்ஷன் சி பாருங்க, காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில். ஸோ இவர் சுதந்திரத்துக்கு பின்பு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எனும் கட்சியை தொடங்கியவர். அது யார் அப்படின்னா காயிதே மில்லத். ஓகேங்களா? ஸோ சுதந்திரத்துக்கு முன்பு சென்னை மாகாண முஸ்லீம் லீக் தொடங்கியவர் யாருன்னா மௌலானா யாகூப் ஹசன். ஓகேங்களா? ஸோ 17வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 18 பாருங்க. 1891 நாக்பூரில் நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் 7வது மாநாட்டில் காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சென்னை மாகாணத்தைச் சேர்ந்த முதல் நபர் யார்? 1891 நாக்பூரில் நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் 7வது மாநாட்டில் காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சென்னை மாகாணத்தைச் சேர்ந்த முதல் நபர் யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்க. விஜய ராகவாச்சாரியார், ஜி சுப்பிரமணிய ஐயர், பி அனந்தசார்லு, பி ரங்கையா. ஆன்சர் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ 18வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பி அனந்தசார்லு. ஓகேங்களா? சென்னை மாகாணத்தை சேர்ந்த முதல் நபர் பி அனந்தசார்லு. 19 பாருங்க. அன்னி பெசன்ட் அம்மையார் தொடங்கிய ஹோம் ரூல் லீகின் கௌரவ தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? அன்னி பெசன்ட் அம்மையார் தொடங்கிய ஹோம் ரூல் லீகின் கௌரவ தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? எஸ் சுப்பிரமணிய ஐயர், ஜி சுப்பிரமணிய ஐயர், வாவே சுப்பிரமணிய ஐயர், சுப்பிரமணிய சிவா. ஆன்சர் பண்ணுங்க. அன்னி பெசன்ட் அம்மையார் தொடங்கிய ஹோம் ரூல் லீகின் கௌரவ தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஓகே, 19வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எஸ் சுப்பிரமணிய ஐயர். ஓகேங்களா? ஸோ இந்த சுப்பிரமணிய ஐயர் பார்த்தீங்கன்னா ஒரே கன்ஃபியூஸ்டாகவே தான் இருக்கும். எஸ் சுப்பிரமணிய ஐயர், ஜி சுப்பிரமணிய ஐயர், வாவே சுப்பிரமணிய ஐயர். ஸோ அந்த மாதிரி சுப்பிரமணியமே வரும். ஓகேங்களா? ஸோ எதுக்கு யார் பொருத்தம் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ 19வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ, எஸ் சுப்பிரமணிய ஐயர். ஸோ 20வது கேள்வி பாருங்க, லாஸ்ட் கொஸ்டின். ஜி சுப்பிரமணிய ஐயர், விஜய ராகவாச்சாரியார் ஆகியோர் தொடங்கிய திருவல்லிக்கேணி லிட்ரரி சொசைட்டி என்ற அமைப்பின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர். ஜி சுப்பிரமணிய ஐயர், விஜய ராகவாச்சாரியார் ஆகியோர் தொடங்கிய திருவல்லிக்கேணி லிட்ரரி சொசைட்டி என்ற அமைப்பின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பி அனந்தாச்சார்லு. ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்ம 20 கேள்வி பார்த்துருக்குறோம், அவுட் சோர்ஸ் கொஸ்டின். ஸோ இதுக்கான கீ ஆன்சர் கீழே இருக்குது, தேவைப்பட்டால் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 5 வீடியோஸ் பார்த்துருக்கோம். இந்திய தேசிய இயக்க தலைவர்களில் 5 வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கோடு பார்க்கலாம். ஓகேங்களா?